Hello friends, welcome to Indian Job Summil. Ministry of Railways Railway Recruitment Board இருந்து the technician grade 1 signal grade 3 notification அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? வேக்கன்சி குறைந்த எண்ணிக்கையில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 6180 வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேக்கன்சி 100% இன்க்ரீஸ் ஆகும். எப்போ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா அப்ளை பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா அப்ளை பண்ணுறப்ப கூட இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ பட் 100% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா டிகிரி முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க, ஐடி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அது எப்படி ப்ரோ அப்படின்னா நான் எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் இதுக்கு டிகிரி முடிச்சிருக்கணும். அதாவது பிஎஸ்சி ஃபிசிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஸோ இந்த டிசிப்ளைனில் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி டிப்ளமோ எலக்ட்ரானிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த டிசிப்ளைனில் 3 இயர் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னலுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து இந்த டெக்னீஷியன் கிரேட் 3 இருக்குது இல்லையா, இதுக்கு என்ன ப்ரோ படிச்சிருக்கணும் அப்படின்னா ஐடிஐ ஆர் 12th. அது வந்து டெக்னீஷியன் கிரேட் 3ல் நிறைய டிசிப்ளைன் இருக்கும். அது போஸ்டிங்கை பொறுத்து 12th இல்லை ஐடிஐ அப்படின்னு மாறும். அது நோட்டிஃபிகேஷன் வரும்போது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஜென்ரலாக என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா சம்மந்தப்பட்ட டிசிப்ளைனில் ஐடிஐ முடிச்சிருக்கணும். 10th வித் ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் டெக்னீஷியன் கிரேட் 3க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ சேலரி பாருங்கள். டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் இதுக்கு 7th பே கமிஷன் லெவல் 5 பிரகாரம் உங்களுக்கு சேலரி இருக்கும். பிவிஎன் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 29,200 உங்களுக்கு சேலரி ப்ளஸ் அலவன்ஸு அதெல்லாம் ஆட் பண்ணாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 கிட்ட உங்கள் கைக்கு வரும். நிறைய அலவன்ஸ் இருக்குது ரயில்வேயில். அது எல்லாமே டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனில் இருக்கும். அது வரும்போது நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ 18லேருந்து 33 ஏஜுக்குள்ளே தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த 33, 30 இதுக்கு மேலே ஏஜ் பார் ஆகிட்டா எஸ்சி, எஸ்டி, ஓபிசிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் இருக்கும், ஓபிசிக்கு 3 இயர்ஸ் இருக்கும். ஸோ இந்த டெக்னீஷியன் கிரேட் 1ல் ஒரு 180 வேக்கன்சி இருக்குது. வேக்கன்சி கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு இருக்கிற வேக்கன்சியை வந்து சடனாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இனிமேல் வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால் உங்களுக்கு வேக்கன்சி குறைவாக இருக்கும். ஓகேங்களா? 2019 ஏன் அவ்வளோ வேக்கன்சி இருந்தது அப்படின்னா அது நோட்டிஃபிகேஷனே ரிலீஸ் பண்ணாமல் லாஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணாங்க. ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து நோட்டிஃபிகேஷனாக ரிலீஸ் பண்ணாங்க. அதனால் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வேக்கன்சிஸ் இருந்தது. பட் இப்போ வந்து வருஷம் ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதனால் வேக்கன்சி குறைந்த எண்ணிக்கையில் தான் இருக்கும். இடையில் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். டெக்னீஷியன் கிரேட் 3 இது லெவல் 2 7th பே கமிஷன் படி 19,900 சேலரி ப்ளஸ் அலவன்ஸ் இருக்கும். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனில் அனாக்சர் ஏல கொடுத்துருப்பாங்க. நம்ம வரும்போது பார்க்கலாம். 18லேருந்து 30 ஏஜுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? மொத்தம் ஒரு 6000 வேக்கன்சி இருக்குது. அதாவது ஐடி குவாலிஃபிகேஷனுக்கு மட்டுமே 6000 சம்திங் வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னும் ஓப்பன் பண்ணலை. ஸோ இந்த வீக்கில் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ ஒன்ஸ் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஓப்பனிங் டேட் 28th ஜூன் ஓப்பன் பண்ணுறாங்க. லாஸ்ட் டேட் 28th ஜூலைக்குள்ளே அப்ளை பண்ணிடணும். ஜூலை 28ஆம் காலையில் 10 மணிக்கு அப்ளிகேஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஃபுல் நோட்டிஃபிகேஷன் விட்டுருவாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து 28ஆம் தான் வரும் அப்படின்னு இல்லை, 28ஆம் ஜூனுக்கு முன்னாடி கூட நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ வந்த உடனே டீட்டெயிலாக செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி அது எல்லாமே சொல்கிறேன். எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு 100 மார்க்கு எக்ஸாம் இருக்கும், இதுக்கு 90 மார்க்கு எக்ஸாம் இருக்கும். சரிங்களா? அதுக்கான சிலபஸ் என்ன, பேட்டர்ன் எல்லாமே டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனில் இருக்கும். வரும்போது நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சதா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஸோ மச்.